அவர் கரத்தை பிடித்துக்கொள். கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அடக்கலாம். கண்ணீரை துடைத்துக்கொள். அவர் கரத்தை பிடித்துக்கொள். கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அடக்கலாம். இந்த பாட்டெல்லாம் எப்ப எழுதுனா தூக்கமே வராது. காலையில வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம் நமக்கு தெரியாது. என்னுடைய அம்மா ஒரு பயங்கரமான தீவிரமான பெண்டிகாஸ்டல் லேடி. அவங்களுக்கு இந்த மருந்து மாத்திரலாம் என்ன பண்ணாது, பிடிக்காது. அவங்க செஞ்ச ஒரு விஷயத்துல நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு நாள் என் கையில் இருக்க இந்த மாத்திரையை வாங்கி என்ன பண்றாங்கன்னா அழுவுறதை பார்த்துட்டு, ஆண்டவரே என் பையனை பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இந்த மாதிரி மருந்து மாத்திரை சுகவீனம்ன்றது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அதை கையில வாங்கி ஜெபம் பண்றாங்க. தேவன் எனக்கு அன்றைக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். ஆமென். 2018ஆம் ஆண்டு என்னுடைய மாத்திரை மருந்து எல்லாத்தையும் தூக்கி வீசினேன். தேவனுடைய பாடல்கள், தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய உள்ளத்துல பேச ஆரம்பித்தார். தேவனின் மீது விசுவாசம் எனக்கு அதிகமாய் வளர ஆரம்பித்தது. ஒவ்வொரு பாடலா ஆண்டவருக்காக எழுதுறேன். நான் சொன்ன, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உமக்காக நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்க பெரிய மியூசிக் டைரக்டர்ஸோட எனக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் நீர் தர வேண்டும்.